Good morning, children. Previous class we discussed wealth definition. Adam Smithனுடைய wealth definition discuss பண்ணோம். Now we are going to discuss welfare definition. அவர் எழுதின ஆதர் பேர் வந்து ஆல்பர்ட் மார்ஷல். வெல்ஃபேர் டெஃபினிஷன் ஆல்பர்ட் வெல்த்னா என்னது செல்வம் பணம். வெல்ஃபேர் என்னது மக்கள் நலன் தான் முக்கியம். வெல்ஃபேர் என்னது மக்கள் நலன். இது எழுதுனது யார்? ஆல்பர்ட் மார்ஷல். அந்த ஆடம் ஸ்மித் எழுதுனது வந்து 1776 வெல்த் டெஃபினிஷன்ஸ். இப்போ எழுதியிருக்க டெஃபினிஷன் வந்து வெல்ஃபேர் டெஃபினிஷன் எப்போ 1890 கிட்டத்தட்ட ஆஃப்டர் 114 இயர்ஸ்க்கு அப்புறம் எக்கனாமிக்ஸ் வெல்த் டெஃபினிஷன் வெல்ஃபேர் டெஃபினிஷன் ஒன்று கொண்டு வராரு. யார் ஹூஸ் பிரிங் இட்? ஆல்பர்ட் மார்ஷல்ஸ். அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. எக்கனாமிக்ஸ் என்ன, வெல்த் டெஃபினிஷன் இல்லை, வெல்ஃபேர் தான். எக்கனாமிக்ஸ்னு வெல்ஃபேர் தான். இப்போ வெல்ஃபேரை பற்றி ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாரு. வரைய மாதிரி சொல்கிறார் வெல்ஃபேர் டெஃபினிஷன். அவர் எழுதின புக்கு பேர் இன் திஸ் புக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். அவர் எழுதின புக் நேம் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ், பொருளியல் கோட்பாடுகள்னு அர்த்தம். எப்போ எழுதினார்? 1890. சரி, அந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். Economy define the economy is thus political economy or economy study of mankind in the ordinary business of life அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் லைனை பாருங்கள். பொலிட்டிக்கல் எக்கனாமி இருக்கலாம் அல்லது எக்கனாமிக்ஸாக இருக்கலாம், ரெண்டும் ஒரே நேம் தானே. எக்கனாமிக்ஸ், இந்த எக்கனாமி ஸ்டடி ஆஃப் எக்கனாமிக்ஸ் எது படிக்கலாம்? ஸ்டடி ஆஃப் மேன்கைண்ட் இன் த ஆர்டினரி பிஸ்னஸ் ஆஃப் லைஃப். மனுஷன் அன்றாட வாழ்க்கைன்ற முறையில் எப்படி பண்ணுறான், ஆர்டினரி பிஸ்னஸ் லைஃப், அன்றாட நடவடிக்கையில் எப்படி இருக்கணும், அதை பற்றி மனுஷன் நடவடிக்கை எப்படி இருக்குது, பிஸ்னஸ் லைஃப்பில் நடவடிக்கை எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றி படிக்க போகிறோம். இட் இஸ் எக்ஸாமின் தட் பார்ட் ஆஃப் an individual and social action which is the most closely connected with attainment and with the use of material requisites of well-being. Thus it is one side of study of one. Thus it is on one side study of wealth and on other one more important side a part of the study of man. அதாவது thus it is one side study of wealth and on other one more important side part of study of man. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக தான் இருந்தது. அவங்க எழுதின ஃபோக்கஸ், அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவை ஆசிட்டிஸ் அப்படியே படிச்சுட்டு அப்படியே எழுத தான் செய்யணும். நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா அவர் எழுதின தேரியை நம்ம வந்து மாற்ற முடியாது. அவர் என்ன ஃபோக்கஸ், எக்கனாமிக்ஸு என்ன அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரோ அதை நம்ம அப்படியே இந்த டெஃபினிஷன்லாம் அப்படியே தான் படிக்கணும், மக்கு பண்ணி தான் படிக்கணும். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்கிறேன். பொலிட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் ஆர் எக்கனாமிக்ஸ் ஸ்டடி ஆஃப் மேன்கைண்ட் இந்த ஆர்டினரி பிஸ்னஸ், அன்றாட வாழ்க்கையில் மனுஷன் எப்படி இருக்கிறான். இட் இஸ் examine that part of individual and social action which is most closely connected with the attainment and with the use of material requisites of well-being. லாஸ்ட் நான் மட்டும் நல்லா கவனிங்க, அது புரியும். ஸோ எக்கனாமி இஸ் தட் இஸ் ஒன் சைடு ஆஃப் த ஸ்டடி ஆஃப் வெல்த். ஒரு சைடு பணத்தை பற்றியும், திஸ் இஸ் ஒன் சைடு ஸ்டடி ஆஃப் வெல்த்து ஆன் தி அதர், அதற்கு பதிலாக அண்டு மோர் இம்பார்ட்டன்ட் சைடு பார்ட் ஆஃப் ஸ்டடி ஆஃப் மேன். ஒரு புறம் செல்வத்தின் பற்றியும், இட் இஸ் ஒன் சைடு ஸ்டடி ஆஃப் வெல்த்து, ஒரு பக்கம் பணத்தை பற்றியும், ஆன் தி அதர் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் சைடு எது முக்கியமானது? பார்ட் ஆஃப் ஸ்டடி ஆஃப் மேன். மனுஷனுக்கு ஒரு பக்கம் மனுஷனை பற்றியும் ஒரு பக்கம் செல்வத்தையும் பற்றியும் படிக்கிறது தான் எக்கனாமிக்ஸ். அவன் அன்றாட வாழ்க்கையில் பணத்தை ஈட்டுறதுக்காக அட்டைன்மெண்ட் வெல்பீயிங் அடையிறதுக்காக அவன் அன்றாட வாழ்க்கையில் எப்படி பணத்தை ஒரு புறம் ஒன் சைடு ஸ்டடி ஆஃப் வெல்த்து அந்த இம்பார்ட்டன்ட் சைடு பார்ட் ஆஃப் ஸ்டடி ஆஃப் மேன், ஒரு பக்கம் செல்வத்தையும் ஒரு பக்கம் மனுஷனை பற்றியும் படிக்கிறது தான் எக்கனாமிக்ஸ்னு யார் சொல்லியிருக்காங்க? ஆல்பர்ட் மார்ஷல். வென் 1890 இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்கனாமிக்ஸ்ங்கிறது ஒரு சைடு மனுஷனை பற்றியும், இன்னொரு சைடு
வெல்த்து, பணத்தை பற்றி 2 சைடு சொல்லியிருக்காரு. ஆனால் ஆடம் ஸ்மித் என்னது, ஒன்லி மணி, பணம் பணம், வெல்த்து மட்டும் தான் சொல்லியிருக்காரு. இவர் வந்து வெல்த்தும் சொல்லியிருக்காரு, வெல்பரும் சொல்லியிருக்காரு. அதான் இவர் சொன்னது வந்து வெல்த்தையும் வெல்பர், வெல்த்தும் தான் எக்கனாமிக்ஸு, வெல்பர் தான், ரெண்டும் தான் எக்கனாமிக்ஸ்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, வெல்த்து தான் எக்கனாமிக்ஸ் சொல்லியிருக்காரு. இவர் வந்து வெல்த்தும் எக்கனாமிக்ஸ் தான், வெல்பரும் எக்கனாமிக்ஸ் தான். ஒரு சைடு ஸ்டடி ஆஃப் வெல்த்து, அந்த இன்னொரு சைடு ஸ்டடி ஆஃப் மேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்காக அவன் சோசியல் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஒவ்வொரு சொசைட்டியும் அந்த வெல்பீயிங்கை அட்டைன் பண்ணுறதுக்காக அதை பற்றி படிக்கிறது தான் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறாரு. இந்த வெல்பீயிங்கை அட்டைன் பண்ணுறதுக்காக, அட்டைன்மெண்ட் ஆஃப் த வித் யூஸ் ஆஃப் மெட்டீரியல் ரிக்வெஸ்ட் ஆஃப் வெல்பீயிங். அப்போ நலனை அடையிறதுக்காக ஒவ்வொரு இண்டிவிஜுவல் தனி மனு ஒரு சொசைட்டியும் எந்த மாதிரி வெல்பீயிங் அட்டைன் பண்ணுறதுக்கு எப்படி ஆக்ஷன் பண்ணுறாங்க, எப்படி அந்த பிஸ்னஸ் ஆர்டினரி பிஸ்னஸ் ஆஃப் லைஃப்பில் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அதை பற்றி படிக்கிறதா எக்கனாமிக்ஸ் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. தி இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மார்ஷல் டெஃபினிஷன்ஸ். என்னென்ன இம்பார்ட்டன்ஸ்? எக்கனாமிக்ஸ் டஸ் நாட் ட்ரீட் வெல்த் as the be and all the end of all economics activities. Man promotes primarily welfare and not wealth. The special important features அப்படின்னா, எக்கனாமிக்ஸ் டஸ் நாட் ட்ரீட் வெல்த் ஆஸ் எ பி ஆல் அண்டு எண்ட் ஆல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டிஸ். எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டியில் அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளுக்கும் முதலும் முடியுமே செல்வமே என்று அவர் சொல்லலை. எல்லா எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டிக்கும் வெல்த் ஆஸ் பி அண்டு எண்ட் ஆல், பி எல்லாம் முதலும், எண்ட் ஆல் முடிவும், முதலும் முடிவும். ஸோ முதலும் முடிவும் எல்லா எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கும் முதலும் முடிவு வந்து எக்கனாமிக் டஸ் நாட் ட்ரீட் அஸ் வெல்த்து தான் வந்து என்னது முதலும் முடிவும் இல்லை, வெல்த்து தான் எல்லாத்துக்குமே செல்வம் தான் என்று அவர் சொல்லலை. மேன் ப்ரமோட்ஸ் பிரைமர்லி வெல்ஃபேர் நாட் வெல்த்து. மேன் ப்ரமோட்ஸ் பிரைமர்லி, ஆரம்பத்தில் என்ன பண்ணுறாரு, வெல்ஃபேர் நாட் வெல்த்து. அவருக்கு மனுஷன் முதல்ல எது நலத்தை தான் மேம்படுத்த முடிக்கிறான் தவிர செல்வத்தை மேம்படுத்த முயற்சி செய்கிறதில்ல. மனுஷன் எல்லா முதலுக்கும் எக்கனாமிக்ஸ் ஆக்டில் பி ஆல்னா முதலும், எண்டால்னா முடிவும். எல்லா எக்கனாமிக்ஸ் ஆக்டிக்கு முதலும் முடிவும் வந்து எக்கனாமிக் டஸ் நாட் ட்ரீட் அஸ் வெல்த்து. எல்லா பொருளாதார நடவடிக்கைக்கும் எது காரணம் இல்லை, அது செல்வம் தான் காரணம் இல்லை. ஸோ மேன் ப்ரமோட்ஸ் பிரைமர்லி வெல்ஃபேர் நாட் வெல்த்து. மனுஷன் எதுக்கு முக்கியத்துவம், எதை முதல்ல அட்டைன் பண்ண விரும்புகிறான், வெல்த்து நாட்டு ப்ரைமர்லி வெல்ஃபேர். ஃபஸ்ட்டு எது அந்த வெல்ஃபேர், மக்கள் நலன் தான் முக்கியம். இஸ் அண்ட் நாட் வெல்த்து, பணம் முக்கியம் அல்ல, வெல்த் இஸ் நாட் முக்கியம் அல்ல, இதுதான் முக்கியம், வெல்ஃபேர். மேன் ப்ரமோட்ஸ் பிரைமர்லி வெல்ஃபேர், மேன் ப்ரமோட்ஸ் பிரைமர்லி வெல்ஃபேர் நாட் வெல்த்து. அப்போ பணம் முக்கியம் இல்லை, மக்கள் நலன் தான் முக்கியம் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா, ஆல்பர்ட் மார்க்ஸ். எல்லா எக்கனாமிக்ஸ் நடவடிக்கை முதலும் முடிவுமே எது, வெல்ஃபேர் தான், நாட்டு வெல்த்து. இதுதான் ஃபஸ்ட்டு பேராகிராஃப். எல்லா எக்கனாமிக்ஸ் ஆக்டிக்கு முதலும் முடிவும் எதுமா, மேன் ப்ரமோட்ஸ் பிரைமர்லி வெல்ஃபேர் நாட்டு வெல்த்து. மக்கள் நலன் தான் முக்கியம், நாட்டு வெல்த்து. பணம் முக்கியம் இல்லை அப்படிங்கிறார், செல்வம் முக்கியம் இல்லை, இதில் வெல்ஃபேர் தான் முக்கியம் அப்படின்னு இவர் ஃபோக்கஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. The second point, the science of economics contains the concern of the ordinary people who are moved by love and not merely guided or directly by the desire to get maximum monetary benefit. The economics activities, the science of economics contains concern ordinary people who are moved by love. Ordinary people யார், சாதாரண மனிதர்கள். அந்த எக்கனாமிக்ஸ் கண்டெய்ன்ஸ் த கன்சர்ன் ஆஃப் ஆர்டினரி பீப்புள். எது ஆர்டினரி பீப்புள், சாதாரண மனிதர்கள். ஹூ ஆர் மூவ்டு பை லவ். ஆர்டினரி பீப்புள் எதுக்கு கட்டுப்படும், அன்புக்கு தான் கட்டப்பட்டவங்க அவங்க. ஆர்டினரி பீப்புள் ஹூ ஆர் மூவ்டு பை லவ் நாட் மியர்லி கைடட் ஆர் டைரக்டட் பை தி டிசையர் to cut maximum monetary benefit. மானிட்டரி பெனிஃபிட் என்னதுன்னா பணம். அதுவும் அவங்களோட நோக்கம் வந்து இது பணம் பெறுவதற்காக இல்லை. அவங்க வாழ்க்கையில் சாதாரண மனிதர்கள் எதுக்கு கட்டுப்பட்டவங்க, அன்புக்கு தான் கட்டுப்பட்டவர்கள். நாட் மியர்லி கைடட் ஆர் டைரக்டட் பை தி டிசையர். அவங்க ஆசை வந்து எது கிடையாது, டிசைர் டு கெட் மேக்ஸிமம் மானிட்டரி பெனிஃபிட். மானிட்டரி பெனிஃபிட்டுக்காக அவங்க போக மாட்டாங்க. எதுக்கு
கட்டுப்பட்ட அன்புக்கு தான் கட்டுப்பட்டவங்க யார்? சாதாரண மக்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ எல்லா மக்களுமே வந்து பணத்துக்கு தான் ஓடுவாங்க, பணத்துக்கு பின்னாடியே பணத்துக்கு தான் வாழ்கிறாங்க, பணத்துக்கு தான் பணம் தான் வாழ்க்கை, பணத்துக்காக தான் மனுஷன் வாழ்கிறான், பணத்தை சம்பாதிக்கிறான், செலவு பண்ணுறான்னு யார் சொன்னால்? ஆடம் ஸ்மித். இவர் என்ன சொல்கிறார்? ஆனால் எக்கனாமிக்ஸ் ஆர்ட்டில் சாதாரண மக்கள் என்ன பண்ணுவாங்க? பணத்துக்கு கட்டுப்பட்டவங்க கிடையாது, அவங்க அன்புக்கு தான் கட்டுப்பட்டுருக்காங்க அப்படின்னு யார் சொல்கிறா? மார்ஷல் சொல்கிறார். அப்படின்னு யார் சொல்கிறா? அன்புக்கு தான் கட்டுப்பட்டிருக்கவங்க, அவங்க வந்து பணத்துக்கு அடிமை இல்லை. த டிசைர் டு கட் மேக்ஸிமம் பெனிஃபிட் ப்ரிப்பேர்ட் அப்படி நாட் மேர்லி அது போட்டாங்க. நாட் மேர்லி போட்டாங்கன்னா அவங்க எது கட்டுப்பட்டவங்க தான்? அன்புக்கு தான். ஆனால் பணத்துக்கு நோக்கியோ பணத்துக்கு பின்னாடி ஓட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பணத்தை பெறுவது அவங்க நோக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் பாயிண்ட், எக்கனாமிக்ஸ் இஸ் அ சோசியல் சயின்ஸ். இட் ஸ்டடீஸ் பீப்புள் இன் த சொசைட்டி ஹூ இன்ஃப்ளூயன்ஸ் டு ஒன் அனதர். இப்போ எக்கனாமிக்ஸ் சோசியல் சயின்ஸ் சொல்லியிருக்காரு. எக்கனாமிக்ஸ் த சோசியல் சயின்ஸ். ஆனால் இட் இஸ் சொசைட்டியில் ஒவ்வொருத்தரும் இந்த பீப்புள் த சொசைட்டியில் உள்ள எல்லா மக்கள் என்ன? ஹூ இன்ஃப்ளூயன்ஸ் டு ஒன் அனதர். ஒருத்தருக்கு மேலே ஆதிக்கத்தை பற்றி படிக்கிறது தான் சோசியல் சயின்ஸ் சொல்லியிருக்காரு. எக்கனாமிக்ஸ் வந்து சோசியல் சயின்ஸ் சொல்லியிருக்காரு. அப்போ சோசியல் சயின்ஸ் தான் என்னது? இந்த சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு மக்கள் வந்து ஒருத்தர் மீது ஒருத்தர் எப்படி இருக்கிறாங்க, அதை பற்றி எப்படி ஆதிக்கம் பண்ணுறாங்க, அதை பற்றி படிக்கிறது தான் ஒரு சோசியல் சயின்ஸாக. சோசியல் சயின்ஸ் தான் ஒரு எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இதில் குறைபாடு இருக்குது. கிரிட்டிசிசம் புக்கு மாறி போச்சா? கிரிட்டிசிசம் நீங்கள் அந்த 5 மார்க் கொஸ்டின் 4 டெஃபினிஷன் எழுதணும். 4 டெஃபினிஷன்லுமே எல்லாத்தையும் அப்படியே நோ நீட் டு ஸ்டடி என்டையர் சென்டென்ஸ் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதினா போதும். 4 டெஃபினிஷன் எழுதுறதுக்கு 4 டெஃபினிஷன் சேர்த்து எழுதினா தான் 5 மார்க். இப்போ 4 டெஃபினிஷனுமே நீங்கள் என்ன பண்ணணும்? 4 டெஃபினிஷன், ஆதர் பேர், அந்த டெஃபினிஷன் நேமு, அவங்க எழுதின புக்கு நேம், எந்த வருஷம், அவங்க என்ன கான்செப்ட் சொல்லியிருக்கிறாங்க, அதை மட்டும் எழுதணும். கிரிட்டிசிசத்தில் ஒவ்வொரு பாயிண்ட்டு. இந்த 3 பாயிண்ட் இருக்குது. 3 பாயிண்ட் படிக்கணும் அவசியம் எழுத கிடையாது, புரிஞ்சுக்கிடுங்க. ஆனால் எக்ஸாமுக்கு ஆன்சர் பண்ணும்போது 4 டெஃபினேஷனையும் கிரிட்டிசிசம் எல்லாத்தையுமே எழுத அவசியம் கிடையாது. ஒரு பாயிண்ட் மட்டும் எழுதினா போதும். ஏதாவது ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ஏதாவது ஒரு பாயிண்ட் மட்டும் எழுதினா போதும். தட் இஸ் மோர் தென் எனஃப். சரி, கிரிட்டிசிசம். மார்ஷல் ரெக்கார்ட்ஸ் ஒன்லி மெட்டீரியல் திங்ஸ். He does not consider the immaterial things such as service of doctors as a teacher and so on. They also promote people of the welfare. The Marshall regards only material things. He does not consider immaterial things such as the service of a doctor, a teacher and so on. They are also promote people of the welfare. Marshall regards only material things. Material things மட்டும் தான் கன்சிடர் பண்ணியிருக்காரு. இஸ் நாட் கன்சிடர் இம்மெட்டீரியல் திங்ஸ். அப்போ இம்மெட்டீரியல்ஸ்னால் கண்ணுக்கு புலனாகாத பணிகள். மெட்டீரியல்ஸ்னால் கண்ணுக்கு தெரியக்கூடியது. இம்மெட்டீரியல்ஸ் கண்ணுக்கு தெரியாத இதுதான் பணிகள் தான். கண்ணுக்கு தெரியாத சர்வீஸ் தான் இம்மெட்டீரியல் திங்ஸ். இப்போ பொருளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு, மக்கள் நலனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட். ஏன்னா அவர் சொன்னது எக்கனாமிக்ஸ் ஆசிய ஹெல்த்தும் தான் வெல்த்தும் தான் சொல்லியிருக்காரு. ஆனால் மோஸ்ட்டாக இது வந்து சொல்லியிருக்காரு, மோஸ்ட்டாக வந்து மெட்டீரியல் திங்ஸ் பற்றி சொல்லியிருக்காரு. Marshall regards only material things. He does not consider immaterial things such as the service of a doctor, service of a teacher. இவங்களை பற்றி கன்சிடர் பண்ணவே இல்லை. ஸோ ஆல் ப்ரொமோட் அவங்களோட பணியும் என்ன, தே ஆர் டாக்டர்ஸ், டீச்சர்ஸோட சர்வீஸும் என்னது, தே ஆல்சோ ப்ரொமோட் பீப்புள் ஆஃப் த வெல்ஃபேர். ஸோ அதை பற்றி இக்னோர் பண்ண மறந்துட்டார். அதான் மீனிங். தே ஆல்சோ ப்ரொமோட் டீச்சர்ஸ், டாக்டர்ஸும் அவங்களோட சர்வீஸும் இந்த சோசியல் வெல்ஃபேர் வந்து ப்ரொமோட் பண்ணுது. ஆனால் அவர் அதை கன்சிடர் பண்ணலை. Second point, in the theory of wages, Marshall ignores amount of money that goes on reward for service of immaterial services. Immaterial services பொருள் சார்ந்த பணி, பொருள் சாராத பணி. அப்போ இம்மெட்டீரியல் திங்ஸ் கூடிய பணத்தை பற்றி அவர் வேஜஸ் தேரி ஒன்று எழுதியிருக்காரு. வேஜஸ் தேரி அதில் வந்து இக்னோர் பண்ண மறந்துட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. இந்த theory of wages ஒரு தேரி பேர் இருக்குது. வேஜஸ் தேரின்னு ஒரு எழுதியிருக்காரு. அது வந்து லாஸ்ட் ஒரு 6th சாப்டர் படிப்பேங்க. தேரி ஆஃப் வேஜஸ்னு ஒரு தனி ஒரு தேரி இருக்குது. தேரி ஆஃப் வேஜஸ்னு ஒரு தேரி இருக்குது. அந்த தேரியில் மார்ஷல் இக்னோர்ஸ் அமௌண்ட் ஆஃப் மணி தட் கோஸ் ஆன் ரிவார்டு ஃபார் சர்வீஸ் ஆஃப் இம்மெட்டீரியல் சர்வீஸ். அந்த தேரியில்
என்ன எழுதியிருக்காரு, மாஸ் இக்னோர்ஸ் அமௌண்ட் ஆஃப் மணி தட் கோஸ் ஆஸ் ரிவார்ட் ஃபார் சர்வீசஸ் ஆஃப் இம்மெட்டீரியல் சர்வீஸை இக்னோர் பண்ண மறந்துட்டார். அதாவது அந்த இம்மெட்டீரியல் சர்வீஸ் என்னது, பொருள் சாராத பணிகள். மெட்டீரியலில் தான் பொருள் சம்மந்தப்பட்ட பணிகள், இம்மெட்டீரியல்லாம் பொருள் சாராத பணிகளுக்கு அவங்களுக்கு ரிவார்டாக பணத்தை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ரிவார்டாக எது கொடுக்குறாங்க, அவங்க பண்ணுற சர்வீஸுக்கு பணம் கொடுக்குறாங்க. அதை பற்றி எதை சொல்ல மறந்துட்டார், வேஜஸ் தேரியில் சொல்ல மறந்துட்டார். அதை பற்றி எந்த தேரியில் அவர் எழுதின ஏற்க ஒரு இன்னொரு தேரி எழுதியிருக்காரு, அந்த தேரி பேர் வேஜஸ் தேரி, அதை இக்னோர் பண்ணிட்டார் அந்த தேரியில். ஸோ அது ஒரு கிரிட்டிசிசமாக சொல்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட், மார்ஷல் டெஃபினிஷன் இஸ் பேஸ்ட் ஆன் தி கான்செப்ட் ஆஃப் த வெல்ஃபேர். மார்ஷல் டெஃபினிஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த கான்செப்ட் ஆஃப் வெல்ஃபேர். அவருடைய மார்ஷல் டெஃபினிஷன் என்னது, கான்செப்ட் ஆஃப் வெல்ஃபேரை பற்றி தான். பட் நாட் ஓன்லி கிளியர்லி டெஃபினிட்டு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, எல்லாத்துக்கும் காரணம் வெல்ஃபேர்னு சொல்லியிருக்காரு. மார்ஷல் டெஃபினிஷன் பேஸ்ட் ஆன் த கான்செப்ட் ஆஃப் த வெல்ஃபேர் பட் இஸ் நாட் கிளியர்லி டெஃபினடு. அந்த வெல்ஃபேரை பற்றி கிளியராக சொல்லவே இல்லை. வெல்ஃபேர் வேரியஸ் ஃப்ரம் பட் இஸ் நாட் கிளியர்லி டிஃபைனடு, அது ஒழுங்காகவே சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கிரிட்டிசிஸில் குறைபாடுகள், கிரிட்டிசிங்கிறது வந்து குறைபாடுகள். வெல்ஃபேர் வேரியஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன்ஸ், கண்ட்ரி டு கண்ட்ரி, ஒன் பீரியட் டு அனதர். இப்போ கிளியராக சொல்லலை. இப்போ வெல்ஃபேருங்கிறது என்னதுமா, மனுஷனுக்கு மனம், நாட்டுக்கு நாடு, காலத்துக்கு காலம் வேறுபடும் சொல்லியிருக்காங்க. அப்படி தானே, வெல்ஃபேருங்கிறது வந்து மனுஷனுக்கு மனுஷன், நாட்டுக்கு நாடு, காலத்துக்கு காலம் வேறுபடும். ஸோ வெல்ஃபேர் வேரியஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன், கண்ட்ரி டு கண்ட்ரி, ஒன் பீரியட் டு அனதர். மார்ஷல் கிளியர்லி டிஸ்டிங்விஷ் பிட்வீன் தோஸ் திங்ஸ் தட் ஆர் கேப்பபிள் ஆஃப் ப்ரோமோட்டிங் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் அண்ட் தோஸ் திங்ஸ் தட் ஆர் நாட். அதை பற்றி அப்போ இந்த மார்ஷல் கிளியர்லி டிஸ்டிங்விஷ் பிட்வீன் தோஸ் திங்ஸ் ஆர் கேப்பபிள் ப்ரோமோட்டிங் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் அண்ட் தோஸ் திங்ஸ் ஆர் நாட். வெல்ஃபேர் வந்து வெல்ஃபேர் வேரிஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன், கண்ட்ரி டு கண்ட்ரி, ஒன் பீரியட் டு அனதர். சரி, மார்ஷல் கிளியர்லி டிஸ்டிங்விஷ் பிட்வீன் தோஸ் திங்ஸ். இப்போ மார்ஷல் கிளியராக வேறுபடுத்தி காமிச்சிருக்காரு. எதை வேறுபடுத்தி காமிச்சிருக்கிறாரு, மக்கள் நலன் வந்து எதுலாம் மேம்படுத்தும் எது மேம்படுத்தாதுங்கிறத பற்றி கிளியராக வேறுபடுத்தி காமிச்சிருக்காரு. ஆனால் தி திங்ஸ் லிக்யூர் ஆர் நாட் கேப்பபிள் ப்ரோமோட்டிங் வெல்ஃபேர். உங்கள் லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், தி திங்ஸ் லைக் லிக்யூர் ஆர் நாட் கேப்பபிள் ஆஃப் ப்ரோமோட்டிங் வெல்ஃபேர். மக்கள் நலனை மேம்படுத்துறதுக்கு பொருட்களை மெட்டீரியல் திங்ஸ், இம்மெட்டீரியல் திங்ஸ் ரெண்டு வேறுபடுத்தி காமிச்சிருக்காரு. ஆனாலும் திங்ஸ் ஆர் லிக்யூர் ஆர் நாட் கேப்பபிள் ப்ரோமோட்டிங் வெல்ஃபேர். திங்ஸ் லைக் லிக்யூர் தட் ஆர் நாட் கேப்பபிள் ப்ரோமோட்டிங் வெல்ஃபேர். இந்த லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், பொருளெல்லாம் வேறுபடுத்தி காமிச்சிருக்கீங்க. ஆனால் திங்ஸ் லிக்யூர் இருக்குது, மதுபானம் இருக்குது, இதுவும் சொசைட்டியில் இருக்க தான் செய்யுது. அது வந்து வெல்ஃபேரை மேம்படுத்துதா, அதை மேம்படுத்தலை. ஆனால் எக்கனாமிக்ஸ் ஆக்டில் ஒரு இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. எக்கனாமிக்ஸ் ஆக்டில் அதிகமாக இன்கம் தரக்கூடிய எதுமா, லிக்யூர். அப்போ லிக்யூரும் சொசைட்டியில் இருக்குது. இந்த சொசைட்டியில் அது வந்து வெல்ஃபேர் நலனுக்கு முக்கியத்துவம் தருமா, வெல்ஃபேர் நலனுக்கு கொடுக்குமா, அது முக்கியத்துவம் தராது. திங்ஸ் லைக் லிக்யூர் தட் நாட் கேப்பபிள் ப்ரோமோட்டிங் வெல்ஃபேர் பட் கமாண்ட் praise comes under the preview of economics. ஆனாலும் இந்த லிக்யூர் வந்து மனுஷனுக்கு வெல்ஃபேரை மேம்படுத்தாது. ஆனால் இது எங்கே இதுக்குள்ளே இருக்குது, எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்குள்ளே உள்ளே இருக்குது. அதை பற்றி அதை கிளியராக சொல்லலை. ஸோ இது ஒன் ஆஃப் த கிரிட்டிசிசம்ஸ். ஹவெவர் வெல்ஃபேர் மீன்ஸ் ஹாப்பினஸ் ஆர் கம்ஃபர்டபுள் லிவிங் கண்டிஷன் ஆன் இண்டிவிஜுவல் ஆர் குரூப் ஆஃப் பீப்புள். However, welfare means happiness or comfortable living conditions of an individual or group of people. The welfare of individual or nation is dependent not only on the stock of wealth possessed, but also political, social, and cultural activities of the nations. However, welfare means happiness, comfortable living the condition of the individual and individual or group of the people. இப்போ நலனுங்கிறது என்னது, இப்போ தனி மனுஷனோ குழுவோ மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் நலன்னு சொல்கிறாரு. நலன்கிறது என்னது, மக்கள் நலன். வெல்ஃபேருங்கிறது என்னது, ஒரு குரூப் ஆஃப் த பீப்புளோ இண்டிவிஜுவலோ சொசைட்டியில் கம்ஃபர்டபுளாக வாழ்கிறது தான் நலன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் தனி மனிதன் நலன் வந்து
பட் த வெல்ஃபேர் ஆஃப் த இண்டிவிஜுவல் ஆர் நேஷன் டிபெண்ட் நாட் ஓன்லி தி ஸ்டாக் ஆஃப் வெல்த்து. அவங்க அப்போ அந்த நலன்கிறது நாட்டை மட்டும் நம்பி இல்லை, நலன்கிறது ஸ்டாக் ஆஃப் வெல்த்தை மட்டும் நம்பி இல்லை, நாட்டின் அந்த நாட்டினுடைய பட் ஆல்சோ பொலிட்டிக்கல் அண்டு சோசியல் அண்டு கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த நேஷன்ஸ். அப்போ எல்லா நாட்டிலையும் செல்வம் மட்டும் நலமாக இருந்துச்சுன்னா அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, சொசைட்டியில் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் குரூப் ஆஃப் சொசைட்டி சந்தோஷமாக இருப்பாங்கிறது மட்டும் முக்கியம். அந்த இட்ஸ் நாட் டிபெண்ட்ஸ் அப்பான் வெல்த். அது வெல்த்தை சார்ந்தது அல்ல, அது எதை சார்ந்தது இருக்குமா? வெல்த்து பொலிட்டிக்கல் சார்ந்தது, சோஷியல் அந்த கண்ணுடைய கலாச்சாரத்தை சார்ந்தது, அந்த அரசியல் சார்ந்தது, இதெல்லாம் சேர்ந்தது தான். அது மட்டும் இருக்காது, இது சார்ந்த பேஸ்ட் ஆன் த ஆக்டிவிட்டீஸ் தான் நலன்னு சொல்லியிருக்காரு. இப்போ மக்கள் நலனுங்கிறது ஸ்டாக் ஆஃப் வெல்த்துக்கு மட்டும் கிடையாது, ஸ்டாக் ஆஃப் வெல்த்து மட்டும் கிடையாது. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் பொலிட்டிக்கல், சோஷியல், கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ். இதுவும் நலன் தான், இதுவும் நல்லது தான். இதெல்லாம் அவர் சொல்ல விட்டுட்டார். ஸோ இது ஒன் ஆஃப் த கிரிட்டிசிசம். ஓகே, தேங்க்யூ.